Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு full blouse work எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Sleeve work வந்து நல்லா ஹெவியா இருக்க மாதிரி. இது அந்த blouseக்குள்ள saree. இது பாத்தீங்கன்னா half sandal with light pink combinationல இருக்கு. So முந்தி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல ஒரு beetroot color combination. So நல்ல beetroot colorல நல்ல dark pink மாதிரி. So இந்த கலர்ல தான் நம்ம வந்து ப்ளவுஸ் எடுத்துர்க்கோம். இந்த கலர் ப்ளவுஸ்ல நம்ம எப்படி வந்து full work பண்றது, full gold work எப்படி பண்றதுங்கறத பாத்துறலாம். இப்போ இந்த ஸ்லீவ் போர்ஷனோட border லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பாருங்க. ரெண்டு லைன் zari கொடுத்திருக்கேன். ஒரு லைன் beads. இது வந்து நம்ம 3mm இல்ல 4mm balls கூட யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லைன் beads, ஒரு லைன் zari கொடுத்திருக்கேன். And இந்த பீகாக் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி நான் ரெண்டு பீகாக் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரேசிங் பேப்பர் டிசைன் பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச்சுக்கு வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலே இன்னொரு லேயர் பார்டர் கொடுத்துருக்கோம். ஒரு லைன் சரி பீட்ஸு பால் அப்புறம் பீட்ஸ் கொடுத்து இந்த செக்குடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch ஸ்பேஸில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ஜர்தோசி ஒர்க். ஜர்தோசியில் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நல்லா நீட்டாக ஸ்டிச் போட்டு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ணலாம், இந்த செக்குடு போர்ஷனில் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அந்த பெரிய பாலும் சின்ன பீட்ஸும் வச்சு ஒவ்வொன்றுக்குமே நம்ம செப்பரேட்டாக இப்படி லாக் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த செக்குடு எல்லாத்துக்குமே இதே போல் லாக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அந்த செக்கரோட ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க் வரணும். அப்போ தான் வந்து ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி ஒர்க் நீட்டாக இருக்கும். ஸோ இதே போல் ஃபுல்லாக நம்ம எல்லா செக்குடுமே இதே போல் தான் இதே ஆர்டரில் நீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சர்டிஃபிகேட் ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறமேட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்போதும் அப்டேட் பண்ணுற போல் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த பீகாக்கு நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு இது வந்து பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது எது மாதிரி ஒர்க் இருக்குங்கிறத நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்லைன் எல்லாமே போட்டுடலாம்.
இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மேல் போர்ஷனில் ஃபுல்லாக செக்குடு போர்ஷனாக எடுத்திருக்கோம். ஸோ செக்குடு வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச் நமக்கு எவ்வளோ பாக்ஸ் பெருசு சின்னது வேணுமோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலில் ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஜர்தோசி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பால் சின்ன பீட்ஸ்ன்னு கொடுத்து ஃபுல்லாக நாட் பண்ணியிருக்கோம். இதே போல் தான் ஃபுல் செக்குடுமே கவர் ஆகும். ஒவ்வொரு செக்குடுக்குமே செப்பரேட்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் இங்கே ஹேங்கிங்ஸ் மாதிரி நான் ஹேங்கிங்ஸாக வைக்கல, பட் இது ஸ்டிச் அப்படியே பண்ணியிருக்கோம். தொங்குற மாதிரி இல்லாமல் அந்த எஃபெக்ட் இருக்க மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த பேர்ல்ஸ் வச்சு ஒரு 5 பீட்ஸு பேர்லு லாஸ்ட்டாக ஒரு பீடு வச்சு லாக் பண்ணியிருக்கோம். அதே போல் கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பார்டர் தான். ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சுக்கு இந்த பார்டர் தெரிகிற மாதிரி பீட்ஸு பெரிய பால்ஸு பீட்ஸு லைன் வந்து சரி ஒர்க் கொடுத்துருக்கோம். கீழ் பார்டரும் அதே ஒர்க்கே ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு 2 லைன் சரி பீட்ஸு பெரிய பால் பீட்ஸுன்னு கவர் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 பீகாக் இருக்கும். ஃபுல்லாகவே கோல்டு ஒர்க் பேஸ் அப்படிங்கிறதுனால பீட்ஸு ஜர்தோசி ஒர்க் அப்படின்ட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த ஹெட் போர்ஷன்லாம் பார்த்திங்கனாவே பீட்ஸ் இருக்கும். இந்த பாடி போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க். இந்த தோகைக்கு எல்லாமே ஜர்தோசி ஒர்க்கை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே போல் அந்த ஸ்பேஸ் கவர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து குட்டியாக வந்து ஒரு 3 சுருள் மாதிரி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடு 2 பீக்காக்குமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த பால்ஸு பீட்ஸ் வச்சே ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருப்போம். கேப் உள்ள கொஞ்சம் கேப் உள்ள இடத்துல வந்து இது மாதிரி ஒரு பால்ஸ் வச்சு குட்டியாக பீட்ஸ் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிருப்போம். இதே போல் வச்சு ஃபுல் ஒர்க் கீழே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பார்டர் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக ஹெவியாக இருக்கும்.